எடுக்க எடுக்க குறைய போடுடா எல்லாம். இன்னைக்கு ஃபுல் டே க்ளீன் பண்ணாங்க. பார்த்தியா, பள்ளியை பார்த்து பயப்பட மாட்டேன். இவ்வளோ பெரிய பள்ளியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐ திங்க் அது மெல்ல. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 இருக்கும். நான் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மகி வந்து லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் கேட்டாங்க. அதனால் குக் பண்ணிகிட்ருக்கேன். பட் இங்கே பாருங்கள், நேற்றுலேருந்து இந்த கதவுல ஒரு பள்ளி இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த பள்ளி என்னை டெரர் ஆக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி நேற்று இதே பள்ளி ஹாலில் அந்த விண்டோவில் இருந்துச்சு. நான் வந்து வாரியில் வச்சு விரட்டி 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 பார்த்தேன். ஜம்பெல்லாம் அடிச்சிச்சு இந்த பள்ளி. இந்த ஜன்னல்லேருந்து அந்த ஜன்னலுக்கு குதிக்கெல்லாம் செஞ்சிச்சு. எனக்கு ஒரே பயம். இது வந்து ரொம்ப பெரிய பள்ளியாக வேறு இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்து இந்த டோரை திறக்கிறேன், இந்த பள்ளி இங்கே நிற்கிது. எனக்கு இப்போ மூவ் ஆகுது. வெளியே போகணுன்னு பார்த்தா போகவே மாட்டேங்குதும்மா. இங்கேயே சுற்றி சுற்றி வருது. பயமாக இருக்குது. அதனால் நான் சமையல் பண்ணும்போது இதுக்கு மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கேன், என்ன பண்ணும் அப்படின்னு. கரெக்டாக அந்த கருப்பு பெயிண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஸோ எனக்கு வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பள்ளியை பார்த்து பயப்பட மாட்டேன். ஆனால் இந்த ஒரு பள்ளி என்னை ரொம்ப பயமுறுத்துது. ஏன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த பள்ளியிலே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி வேறு இருக்குது. அதனால இந்த பள்ளி எனக்கு ரொம்ப பயமுறுத்துது. இதுவரை இங்கேயும் சுற்றி சுற்றி என் கண்ணில் பட்டுகிட்டே இருக்குது. அதனால் என்ன ஃபாலோ பண்ணுவான்னு வேறு தெரியல. ஸோ சின்ன பிள்ளை தான், நம்ம தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்தா. ஆனால் கொஞ்சம் டெரராக தான் இருக்குது. அது வேறு அங்கேருந்து போகவே மாட்டேங்குது. இங்கே போகுது, அப்புறம் இங்கே போகுது. வெளியே போனால் தான் என்ன அண்ணா தான் இருக்குது, கதவு திறந்து தான் இருக்குது. பள்ளி விஷயம் இருக்கட்டும், குக்கிங்கில் ஒரு டிப்பு தரேன். நீங்கள் பொட்டேட்டோ பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னா பொட்டேட்டோவை எண்ணெயில் ஆட் பண்ண உடனே உப்பு போட்டுறாதீங்க. நான் மெந்தி அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன். அது என்ன ஆக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலை கொலைன்னு ஆக்கிடுது. உங்களுக்கு வந்து அந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நல்லா ரோஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ அதனால் நல்லா அது வந்து வெந்து இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் உப்பும் போடுங்க. சில்லி பவுடர் வந்து அடுப்பை அணைக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி போட்டுட்டு டாஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்டார்டிங்கே உப்பு போட்டுறாதீங்க. ஒரு சின்ன டிப். ஓகே, சரி, ஒரு போல்டான டிசிஷன் எடுத்து ஜன்னலை திறந்து விட்டுருவோம். என்ன திறக்க முடியல. கடவுளே, திறக்க முடியல. திறந்துட்டேன். இப்போ அது வெளியே போகணும். நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. போன வாட்டி நேற்று இப்படி தான் அந்த ஜன்னலை வந்து நான் திறந்துட்டு வாரியில் வச்சு விரட்டி விரட்டி விட்டேன். அது திருப்பி உள்ளே வந்துடுச்சு. அதனால் நான் இப்போ அப்படியே விட்டுற போகிறேன். அது அப்படியே ஊந்து வெளியே போயிடட்டும். ஆனால் நான் சொன்னேன்ல எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இன்னும் இவ்வளோ பெரிய பள்ளியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எம்மோ, ஐ திங்க் அது மெல்ல வெளியே போயிடுச்சு, போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த எண்டில் நிற்கிது பாருங்கள். எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக டிசிஷன் எடுக்குன்னு தெரியல. வெளியே தான் போனால் என்ன பார்த்தீங்களா? நல்ல ஹாலாக நான் வாரியில் வச்சு விரட்டலை. ஏன்னா வாரியில் வச்சு விரட்டியிருந்தேன் உள்ளே ஏறி இருக்கும். நேற்று பார்த்த கல்ப்ரிட் தேர் இட் இஸ். நான் இன்னைக்கு மறுபடியும் வந்து கிச்சனை திறக்கும்போது இந்த ஜன்னலில் இருக்குது. நேற்று இன்னும் பாடுபடுத்துச்சு. நான் வந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த ஜன்னலை திறந்தேன். மேலே இருக்கு பற்றியா தெரியா? அந்த மேலே அந்த ஜன்னல் திறந்துருக்குல்ல, அது தெரியல. ஒன்றா நிற்கிது. அதான் நான் திறந்து விட்டுருக்கேன் வெளியே போகும் அப்படின்னு. காலங்காத்தால நான் இருந்து கத்திக்கிட்டே இருந்தேன். ஜம்பெல்லாம் அடிச்சிடலாம். பார்த்தியா நீ? அது ஜம்ப் அடிச்சிடல அந்த பள்ளி. இப்போ போயிடும்னு நினைக்கேன். திறந்து விட்டுருக்காங்க. போகிறதுக்கு என்ன நேரம் ஆகுது? கீழே இறங்கணும், கதவு போட்டிடு. அதான் ஓடிடுறீங்க. நான் போயிட்டு வால் மட்டும்தான் இருக்குது. இப்போ பாருங்க, அண்ணா போயிட்டு 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 அது போட்டும். அதான் இப்போ படைச்சா திருப்பி உள்ளே வந்துடும். அது போட்டும். அது வெளியே அப்படி மெல்ல கார்டனுக்கு போயிடட்டும். எப்பாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மகி போயாச்சு. ஆனால் சர்ப்ரைஸ், மகா இங்கே தான் இருக்கா பாருங்க. மேட்ரு என்ன ஆயிடுச்சுன்னா, மகாவுக்கு ஸ்கூல்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நேற்று தான்
நாளைக்கு நேற்றுன்னு சொல்கிறேன் பேர் நாளைக்கு தான் ஓப்பனிங். ஆனால் யார் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணிட்டா? மஹிக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா அவங்க ஸ்கூலில் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய மெசேஜ்லாம் ஓப்பன் பண்ணி படிச்சிருவோம். ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாத. அதனால எனக்கு தெரியவே தெரியாது. நான் அதை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் ஏதோ மகா கிளம்பி எல்லாம் வந்ததுக்கப்புறம் செல் எடுத்து பார்த்துருக்கா. நாளைக்கு பார்த்தியா, நல்ல ஆழம். இல்லாட்டி மகா போயிருப்பா ஸ்கூலுக்கு, எல்லாம் போயிட்டு திருப்பி வந்திருப்பா. ஓகே, ஸோ மஹி கிளம்பி போயாச்சு, பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இனி நானும் மகாவும் அப்படி சில் பண்ண போகிறோம். சில் பண்ணுவோமா? ஓகே, சில் பண்ணல, இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். மேலே போய் பண்ணுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் க்ளீன் பண்ணக்கூடிய இடம் எது தெரியுமா? இந்த டஞ்சன் ஸ்பேஸ். இதில் இருக்கிற அவ்வளோ பொருளையும் எடுத்து வெளியே வச்சுட்டு பாதியை டீக்ளட்டர் பண்ணி தேவையை மட்டும் வைக்க போகிறேன். ஸோ பிஃபோர் இப்படி தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நானும் மகாவும் சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய அவ்வளவு பொருளையும், இதுதான் சொன்னியோ? ஆமாம், இதை கொடுக்கலாமே. அதில் போட்டுடா. எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டு ஒவ்வொன்றா சார்ட் பண்ண போகிறேன், எது தேவை எது தேவையில்லைன்னு. மகா இன்னைக்கு மகாவுக்கு லீவு ஒரு வகையில் நல்லது தான், பிகாஸ் ஷீ இஸ் ஹெல்பிங் மீ. ஓகே, இதில் என்னெல்லாம் இருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியல. எடுக்கும்போது தான் ஏப்பா இவ்வளோ, அதான் எல்லாம் இருக்க தான் எடுத்தோன்னே தான் தெரியுது நமக்கு. எல்லா பொருளையும் எடுத்து பார்த்தோன்னே தான் எடுக்க எடுக்க குறையாத அட்சய பாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. எடுக்க எடுக்க இதில் என்ன இருக்குது? இந்த பேக் தான் ஆக்சுவலி நான் தேடிட்டே இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ளீனிங் அப்டேட். ஆக்சுவலி நான் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணியாச்சு. இதில் இது பெட்ஷீட்டு எல்லாமே முக்கால்வாசி இதை டீக்ளட்டர் பண்ணி தூர போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அந்த சூட்கேஸ் அம்மா வீட்டுக்கு போகுது. அந்த தலைவாணி இதெல்லாமே டிஸ்போஸ் பண்ணுறோம். அண்ட் சிலது வந்து சதீஷோட தெரிஞ்சவங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு எடுத்தாச்சு. இதில் ஒரு இது பார்த்திங்கன்னா பெட்ஷீட், ஒரு இது வின்டரே அந்த பை நிறைய இருந்துச்சு, 2 பேக் நிறைய. அது எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணி ஒரு கம்ஃபர்டர், இது வந்து சாஃப்ட் டாய்ஸ், இது வந்து அந்த பாய் பெட் இருக்குல்ல அது, அண்ட் இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இனி அந்த ரூமில் ஆக்சுவலி பாத்ரூம் க்ளீனிங்க்கு ஆளை கூப்பிட்ருக்கோம். அதனால் அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை போய் ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா மகாவோட கிராஃப்ட் கேபினெட். ஸோ இதை நான் உட்காந்துருக்கா பார்த்தீங்களா, அந்த இது கவர் வரும். ஸோ அது பயங்கர டஸ்ட்டும் பதவலும். ஸோ அதை எல்லாத்தையும் தான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு கேபினெட்லேருந்து இந்த கவர் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ மகா வந்து இதை வேக்கம் பண்ண போகிறா. இந்த மாதிரி ஹேண்ட்ஹெல்ட் வேக்கம் ஆக்சுவலி ரொம்ப வசதியாக இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த இடுக்கில் தூசி துரும்பு இருந்துச்சுன்னா நம்ம நீட்டாக அதை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை க்ளீன் பண்ணி இதை வந்து மகாவோட கிராஃப்ட் கேபினட்டாட்டு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். தூசி வெளியே போகாதுடா, உள்ளே மாட்டிக்கும். இது வந்து காற்றை உள்ளே இழுத்து அங்கே சத்தம். ஆல் த டஸ்ட் எல்லாம் கலெக்டட். அது கூட வந்துடுச்சுல்ல, அதான். சரி, இப்போ வந்து இதில் வந்து நீ உன்னோட அந்த கிராஃப்ட் திங்ஸை மட்டும் வை. டாய்ஸ் எல்லாத்தையும் அந்த கேபினெட்டில் வச்சுருவோம். புக்ஸ் எல்லாம் புக் ஷெல்ஃபுக்கு போட்டோம். சரியா? கிராஃப்ட் ஐட்டத்தை மட்டும் இதில் வை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. நான் வந்து நம்ம நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீங்கள் யாராவது கிளீனர்ஸ் வந்து தேடிட்டுருக்கீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்ட் லிஜோ கிளீனர். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். லைக் இந்த பாத்ரூமை புதுசு மாதிரி ஆக்கிட்டாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருந்தோம் எல்லா பாத்ரூமையுமே. இன்றைக்கி ஃபுல் டே க்ளீன் பண்ணாங்க. ஆனாலுமே 3 பாத்ரூம் தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை, 6 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. ஸோ டீப் க்ளீனிங்க்கு வேண்டி கூப்பிட்டோம். ஃப்ளோர்லாம் அப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. மெயினாக அந்த இடம் அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி லிட்ரலி புதுசு மாதிரி ஆயிடுச்சுங்க பாத்ரூம். ஸோ ஹைலி ரெக்கமெண்ட். நீங்கள் க்ளீனர்ஸ் வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு சின்டெக்ஸு, அதுக்கப்புறம் சம்பு, சோஃபா க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லிஜோ கிளீனர்ஸ் நாகர்கோயிலில். ஸோ செக் பண்ணிக்கோங்க. எல்லா பாத்ரூமே நீட்டாக்கிட்டாங்க.
மெயின்லி இந்த பாத்ரூம் இது ஆக்சுவலி வந்து குட்டீஸ்க்குன்னு ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே இருந்த பாத்ரூமில் இந்த பிள்ளைகள் கலர் அடிக்கிறேன்னு பேரில் இங்கே ஃபுல்லாக தண்ணி வாட்டர் கலரை ஊற்றி ஃபுல் டர்ட்டி. ஏன்னா இந்த பாத்ரூம் நாங்கள் யூஸும் பண்ண மாட்டோம். பட் இப்போ பாருங்கள் புது வாஷ் பேசின் மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ க்ளீனாக இருந்தாலே நமக்கு ஹாப்பியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா ஈஸியாக அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து என்னோட இந்த பெட்ஷீட் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால இதை மடக்கி நான் வந்து அங்கே கர்டன் மாதிரி போட்டிருந்தேன். ஏன்னா அங்கே நாங்கள் போட்டிருந்த பிளைண்ட் வந்து அந்துடுச்சு, அதனால இதை போட்டிருந்தேன்னா. ஸோ இப்போ ஷவர் கர்ட்டனுக்கு 2 ஷவர் கர்ட்டன் வாங்கினேன். ஆனால் சதீஷ் வந்து ஒன்றே போதும், ஒன்றே ரொம்ப பெருசாக தான் இருக்குதுன்னு சொன்னதுனால கூட ஒன்று அப்படியே வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்மளோட அந்த செகண்ட் கர்ட்டன் நம்ம ரூமுக்கு கர்ட்டனாக யூஸ் ஆகுது. இன்னொன்று வேணுமா? இருக்கா வந்துட்ட? இருக்குது, என்கிட்ட நிறைய ஹூக்ஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஷவர் கர்ட்டன் மாதிரியே இல்லை, ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த பெட்ஷீட்டுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. பார்த்தியா, பெட்ஷீட்டுக்கு இது வந்து நியூட்ரல் கலரில் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நல்லா தான் இருக்குது. சூப்பர். ஏய், ஜாப் வெல் டன். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அ மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கல்ல, எவ்வளோ டன்செண்டாக இருந்துச்சு. இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுக்கு தான் நம்ம வந்து வீட்டில் டீக்ளட்டர் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இங்கே நான் எனக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த 2 இடம் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. 2 இல்லை, 1 2 3. இந்த இடத்துல என்னோடய ஷூஸ் கூட நான் வச்சுட்டேன். ஷூஸு எக்ஸ்ட்ரா அந்த வெக்கேஷன் டைமில் எடுத்துகிட்டு போகக்கூடியது, பெட்ஷீட்டு, கம்ஃபர்ட்லாம் இங்கே இருக்குது. இங்கே என்னோடய வின்டர் க்ளோத்ஸ் வந்து அதுக்கு அடியில் இருக்குது, அது சாஃப்ட் டாய்ஸு. அண்ட் என்னோடய ஸ்விம்மிங் காஸ்டியூம்ஸ் எல்லாமே, பேக்கிங் க்யூபு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த பவர் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஹாப்பியாக இருக்குது. ஏம்மா இதை மூட முடியல, நான் இதை மூடிட்டு காணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி ஜாப் டன், ஜாப் வெல் டன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் ஸ்டில் மிரர் பார்த்துக்கோங்க. மிரர் இன்னும் நான் வந்து மாட்டலை, இனிதான் மாட்டணும். அது ஒரு நாள் இன்னும் நிறைய பெண்டிங் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, கொஞ்சம் இந்த ஹூக் மாட்டி இது பண்ணக்கூடியது, அந்த மாதிரி வேலைங்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ டின்னர் தான் ரெடி பண்ண வந்திருக்கேன். நான் டின்னருக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சப்பாத்தி டோ இருக்குது. ஸோ அதை வச்சு சப்பாத்தி பண்ணிவிட்டு இந்த குட்டீஸ்க்கு சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுனாலும் சரி, பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஆக்சுவலி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது. ரொம்ப சிம்பிளும் கூட. லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கார்லிக் வந்து ஒரு 5 பல்லு கார்லிக் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணால் போதும், இல்லாட்டி வேண்டாம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் சாஃப்டாகி கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப ஓவராக வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக குக் ஆனால் போதும். இப்போ வந்து இந்த வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி ஒரு 1 to 2 minutes இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்பலாம் ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதையுமே லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அது கொஞ்சம் மசிஞ்சு வர்ற வரைக்கும், இப்போ முழுசாக இருக்குல்ல, அது கொஞ்சம் மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிடலாம். ஸோ நான் என்கிட்ட வந்து லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இல்லை, அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி டோ இருக்கு, ஆனால் அதனால் நான் வந்து சரி 2-3 சப்பாத்தி குக் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு குக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று பிசைஞ்ச ஸ்பினச் சப்பாத்தி டோ இருக்குது. ஸோ அதையும் 2 சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறேன். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஸோ இதை வந்து ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கடையில் நம்ம தக்காளியுமே இங்கே வதங்க ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் இதை அப்படியே விட்டுறலாம். இல்லாட்டி கொஞ்சம் ஹைலி நியூட்ரிஷியஸ் ஆக்குறதுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எது வேணாலும். நான் இன்றைக்கி கேப்சிகம் அண்ட் ப்ராக்கலி வந்து ஃபைனாக கட் பண்ணி அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் குக் ஆகும். மீன்வைல் இந்த சப்பாத்தியை நீங்கள் எப்படி கட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லாங் நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி உதுத்து விட்டுருங்க. நீங்கள் வந்து லாங்காக ஹாஃபாக கட் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்போ உங்களுக்கு வந்து லாங் நூடுல்ஸ் மாதிரியே கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. இன்னுமே மெல்லுசாக வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்ட் சில்லி பவுடர். என்னோடய அஞ்சரை பெட்டியை வந்து நான் ஃபில் பண்ணுற டைம் வந்துடுச்சு. காரத்துக்கு நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ பசங்க சாப்பிட்றதுனால நான் வந்து அதுக்கு தக்கனதான் சில்லி பவுடர் போட போகிறேன். நம்மளோட ஃபில்லிங் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ நீங்கள் இதை அப்படியே விட்டுறலாங்க. நான் வந்து ப்ரோட்டீனுக்கு வேண்டி ஒரு 3 முட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சிக்கன் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி முட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை வெஜிடேரியனாகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து முட்டையை லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். அண்ட் டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப். இது வந்து டோட்டலி டு டேஸ்ட். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் இதையும் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். நான் எக்கை வந்து ஓவராக ஸ்க்ராம்பிள் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த நூடுல்ஸில் இந்த ஸ்ட்ரிப்ஸில் வந்து நம்மளோட எக்கு வந்து கோட் ஆகணும். அதுக்கு வேண்டி நான் வந்து ஓவராக குக்காக முன்னாடியே போட்டுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் ஒரு 2-3 மினிட்ஸ். ஓகே, சூப்பர் மார்க்கெட் போகும்போது மேங்கோஸ்டீன் வாங்கிட்டு வந்தேன். யாருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதை உடச்சி கணிப்பீங்களா? காலையில் போனேன்டா. இல்லை அப்படி இல்லைங்க தான். மேங்கோஸ்டீன் நீங்கள் கையை வச்சே உடச்சிடலாம். வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் தான் வாங்கினேன். இது நல்லா இருக்கு. எனக்கு தான் இன்னொன்று ஓப்பன் பண்ணி தரேன். இது அம்மா கடிச்சிட்டேன். கட் பண்ணிடு. ஓகே, உலக்கா ஸ்வீட்டாக இருக்குது. மஹி அழகாக இருக்கா பாருங்க, சந்தனம்லாம் வச்சு. அண்ட் மகா குட்டியை பாருங்க, அழகாக இருக்கா. க்யூட்டாக இருக்காங்க 2 பேரும். நம்மளோட எக்கு அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கிண்டுனாலே உங்களுக்கு இந்த மாதிரி உதுராட்டு பொலன்னு வந்துடும். ஏன்னா நம்ம எக்கு வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகி கோட் ஆகிடும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணி ஒரு பெரட்டுனீங்கன்னா நம்மளோட சப்பாத்தி எக் நூடுல்ஸ் ரெடி. தான் டின்னர். மை டேஸ்ட் டெஸ்டர். சூடாக இருக்கும் பார்த்து. சப்பாத்தி மாதிரி இல்லை அப்படியா? சரி, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குட்டீஸ் தூங்கியாச்சு. இது வந்து பேபிஸ் எல்லாம் தூங்க வைக்கிற மாதிரி தான் போய் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இதோடு இன்னைக்கு vlog முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.